ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோங்க. இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பச்சை பட்டாணி வச்சு புலாவ் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இப்போது ஒரு 2 கிளாஸ் அரிசியை தண்ணியில் ஊற வச்சுட்டேன். பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 2 வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. இது வந்து மார்னிங் டைம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. நம்ம இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மல்லி இலை, கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். நான் ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். ரொம்ப காரம் என் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் 2 அல்லது 3 கூட போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தக்கன. அது கூடவே ஒரு கொத்து புதினா போட்டுக்கிட்டேன். பச்சை பட்டாணியை நீங்கள் நைட்டே அவிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போது ஒரு குக்கர் வச்சு பச்சை பட்டாணி அவிச்ச குக்கர்லேயே தான் நான் வந்து இப்போ தாளிக்க போகிறேன். குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய், நார்மலாக கடலை எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் வாசத்துக்காக. ஊற்றிட்டு அதில் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஒரு பிஞ்சு பட்டை, அதாவது ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 கிராம்பு, இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் பொரியட்டும் விட்டுருங்க லைட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இதுக்கு இடையில் நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதை எடுத்து நம்ம வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கட்டும். ரொம்ப நம்ம பிரியாணிக்கு வதங்குற அளவுக்குலாம் வதங்க வேணாம். ஏன்னா இது புலாவ் மாதிரி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ அதனால் அவ்வளோ வதக்க வேணாம். லைட்டாக வதங்கினா போதும். ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு பதம் வந்துருச்சு. நீங்கள் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நானும் உப்பு போட்டுருக்கேன். கல் உப்பு போட்டிருக்கேன் நான். ஸோ ஒரு 3/4 டீஸ்பூன் ரைஸ்க்கும் சேர்த்தே தான் போட்டிருக்கேன். ஸோ நல்லா வதக்கி விட்டுருக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சியோட பச்சை வாசனை போட்டும், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கொஞ்சம் விட்டுருங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு திருப்பி உப்பு போடுங்க. அதுக்கு முன்னாடி போட்டுறாதுங்க, உப்பு கரிச்சிடாங்க. இப்போ நமக்கு ஓரளவு எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பச்சை கலரில் பேஸ்ட்டு, அது பச்சை கலரில் தான் இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட் வந்து ஊற்றி வதக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கி விட்டுருவோம். அந்த பேஸ்ட் ஊற்றும் போது அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும் புலாவுக்கு. ஸோ அதனால் மறக்காமல் அதையும் ஊற்றுங்க அரைச்சி. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க பட்டாணி அதையும் போட்டுடலாம். ஏன்னா அந்த பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த பட்டாணியும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. அதோடு சேர்ந்து வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு வதங்கி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பச்சை பட்டாணி ஆல்ரெடி வெந்துருச்சு. நீங்கள் இப்போ பச்சை பட்டாணி வேக வச்சு தண்ணி இருந்தாலும் அதையும் ஊற்றிக்கலாம், ஒரு கிளாஸு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் பாஸ்மதி ரைஸ். பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணணுன்னா செக் பண்ணிக்கோங்க. இல்லை அரிசி போட்டதுக்கப்புறம் செக் பண்ணணுன்னா செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை உள்ளே போட்டுடலாம். இப்போ நான் வந்து தம் போடுற மெத்தடில் தான் பண்ண போகிறேன். தம் போடுறதே இது ரொம்ப ஈஸியாக ஒரு 1/2 அன் ஹவரில் வேலை முடிஞ்சுது எனக்கு. நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் இப்போ இந்த அரிசியை போட்டுட்டு குக்கர் விசில் வச்சிட வேண்டியதான். ஒரு 2 அல்லது 3 விசில் வச்சா நல்லா வெந்துடும். 3 விசில் குழஞ்சிரும். ஒரு 2 விசில் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம தம் கல்லை தூக்கி வச்சிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷத்தில் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், தம்மில் வச்சு திறந்து லைட்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் எடுத்து லைட்டாக மட்டும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். திருப்பி மூடி வச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பட்டாணி ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சர்வ் பண்ணலாம். இதுக்கு தொட்டுக்க வந்து எக்கு கிரேவி வைங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சிக்கனில் ஒரு கிரேவி பண்ணி நான் போன வீக் போட்டிருந்தேன் ஒரு வீடியோ, அதை ட்ரை பண்ணுங்கள்.
சூப்பராக இருக்கும். நாங்கள் சிக்கன் கிரேவி தான் வச்சு அன்றைக்கி சாப்பிட்டோம். அது போக இதுக்கு ஒரு அவிச்ச முட்டை வச்சும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரைத்தா வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம மீல் மேக்கர் வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணியிருக்கோம். ஈஸியாக எப்படி பண்ணலான்னு அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஈஸியான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல், பாய்.